வெல்கம் டு அனிமி எவல்யூஷன். போன சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹீரோவும் அந்த வைஸ் கில்டு மாஸ்டரும் சூக்கிய பொண்ண பத்தி தான் பேசியிருந்திருப்பாங்க. அது யாரு? அது எவ்வளோ டேலண்ட் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் முடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமிடுக்குள்ள போயிருப்பான். பிரமிடுக்குள்ள போயிட்டு ஒரு மாஸ்டர் கூட தனியா போட்டி போட்டுன்னு இருந்திருப்பான். அவன் ஃபைட் பண்ணிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால அடி வாங்கின்னு இருந்திருப்பான். அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா, சூக்கியாவ காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரமிடுக்குள்ள போயி, அது பார்த்தீங்கன்னா இல்யூஷனுக்குள்ள மாட்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இந்த அசோசியேஷன் மேனேஜர தான் காட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா, அந்த கெவின் கூட பேசின்னு இருந்திருப்பான். அந்த சீஃப் கூட. அதோட நம்ம சாப்டர் முடிச்சிருவோம் இப்போ. இப்போ வாங்க சாப்டருக்குள்ள போலாம். சாப்டருக்குள்ள போனோனயும் அந்த டீம் லீடர் இருக்கான்ல, அவன் தான் கேட்குறான். என்ன சொல்றீங்க மேனேஜர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இது ரொம்ப மோசமாச்சே! அப்படி கேட்குறான். ஆமா, அந்த மேனேஜர் சொல்றான். ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது ரொம்ப மோசம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எஸ் பிரமிடு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மெக்கானிசம். அதில பார்த்தீங்கன்னா, பாஸ் எல்லாம் கிடையாது. அந்த பிரமிடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஒரு மேஸ் தான் அப்படி சொல்றான். அதாவது ஃபுல்லாவே ஒரு இல்யூஷன் பிரம்ம தான் சொல்றான். அப்படி சொல்ல இருக்கும்போது இங்கேருந்து கட் பண்ணி அந்த ஆர்க்கிடெக்ட் பொண்ணு சூக்கியவ தான் காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இல்யூஷனுக்குள்ள மாட்டின்னுக்குது. அது பார்க்குது. என்னடா இது நம்ம எந்த இடம் வந்துட்டுருக்கிறோம் அப்படின்னு பார்க்குது. பார்த்தீங்கன்னா, அது வேற ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சிட்டிக்கு நடுவுல இருக்கிற மாரி காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, இது காட்டினே இருக்கும்போது அந்த மேனேஜர் தான் சொல்லுனுக்குறான் பேக்ரவுண்ட்ல. இதோட மெயின் அட்டாக் பார்த்தீங்கன்னா, காட் ட்ரீம். இது மூலமா பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆப்போனன்ட்டா சூஸ் பண்ண ஒருத்தவங்கள வந்து சூஸ் பண்ணி, அவங்க உள்ள மூளைக்குள்ள போய் அவங்களுக்கு இல்யூஷன்ஸ் எல்லாம் காட்டும் அப்படி சொல்றான். அது மட்டும் கிடையாது. எங்ககிட்ட இதுக்குன்ட்டே தனியா ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல என்னன்னா, ஒரு ஹண்டர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிட கிளியர் பண்ணலான்னு போனாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இதனால இந்த இல்யூஷன்ல மாட்டிக்கின்னு மாத்தி மாத்தி கொன்னுன்னு செத்து போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த சூகே பொண்ணு வந்து தனியா போயிருக்குது. இப்போ இதுக்கு வந்து என்ன ஆகும்னே தெரியாது அப்படி சொல்றான். பார்த்தா இந்த சூகே பொண்ணு தான் பார்த்துக்குது. என்னடா இது இடம் அப்படி சொல்லிட்டு பெபன் முழிச்சுன்னுக்குது. இங்க என்ன நடக்குது? இங்க உனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு வந்து முழிச்சுன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் அந்த பொண்ண கிராஸ் பண்ணி போறான். இத கிராஸ் பண்ணி போனோனே அது ஜாங்ராங் தானே! ஜாங்ராங் அப்படின்னு கூப்பிடுது. ஹீரோ வந்து அத கண்டுக்காம போறான். இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் வந்து இவன் என்ன கண்டுக்காம போறான்? ஒருவேளை வந்து இது இந்த கில்டு ரைடுக்கோசரம் போறானா அப்படி சொல்லிட்டு ஹீரோவ ஃபாலோ பண்ணி வேகமா ஓடுது. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னல்ல பார்த்தீங்கன்னா, ரெட் சிக்னல் தான் போட்டுக்குது. நடக்கிறவங்களுக்கு வந்து நடந்து போகக்கூடாதுன்னு ரெட் சிக்னல் போட்டுக்குது. ஆனா இந்த பொண்ணு வந்து ஹீரோவ பார்த்த நெனப்புல அவன கண்டுக்காம ஓடுது. ஓடும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய காருங்கலாம் வந்து அப்படியே பிரேக் அடிக்குது. அதுல இருக்கிற ஒருத்தன் சொல்றான். "ஏய் முட்டா பொண்ணே! உனக்கு என்ன சாவணும்னு ஆசையா? வூட்ல சொல்லிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு கத்துறான். இந்த சூக்கே பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஓடி போய் ஹீரோவ புடிக்குது. இப்ப அந்த கில்டுல தான் சொல்றான். "அப்படின்னா இது வந்து ரொம்ப மோசம். எனக்கு வந்து இப்போ அந்த பொண்ண பார்த்தா ரொம்ப கவலையா இருக்குது" அப்படி சொல்றான். ஆமா. அதுக்கு வந்து அந்த மேனேஜர் சொல்றான். "ஆமா, எனக்கும் ரொம்ப கவலையா தான் இருக்குது. இப்போ வந்து தனியா போய் இருக்கிறதால என்ன நடக்குன்னே தெரியாது. ரொம்ப மோசமா நடக்கும்" அப்படி சொல்றான். அது மட்டும் கிடையாது. இது ஏற்கனவே அந்த பொண்ணு போய் மாட்டிக்கிறதுனால, இப்போ வந்து அவ வந்து அட்டாக்ல தான் இருப்பா. இப்ப நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நெனச்சுன்னுருக்கான். இப்ப பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இந்த ஆர்க்கிடெக்ட் சூகேவ காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஹீரோ போய் புடிச்சுட்டு "நீ நில்லு" அப்படி சொல்லுது. பார்த்தா அப்படி சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அப்ப புஸ்ஸுன்னு வேகமா ஒரு கார் ஒண்ணு வருது. அப்படியே அடிச்சு தூக்குது சூகே பொண்ண. அது பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த இடத்துல பறக்குது. பறந்து போய் கீழ விழுது. கீழ விழும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அது முன்னாடி கொடூரமா நிக்கிறான். அந்த பொண்ணு பார்க்குது. "ஜாங்ராங்" அப்படின்னு கூப்பிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அப்படியே கெத்தத்தனமாட்டம் நின்னுக்குறான். அவன் சொல்றான், "சூகே, நீ என்ன நெனச்ச? உங்க அண்ணன் செத்துட்டுலருந்து நீ ரொம்ப தெளிவாயிட்டேன்னு நெனச்சியா?" அப்படின்னு சொல்றான். வில்லத்தனமா. "நீ ரெக்கவர் ஆவு. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். இப்போ உன்ன பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு" அப்படி சொல்லி கொடூரமா சிரிக்கிறான். அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கண்ண மூடுது. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இப்ப இந்த ரெட் மண்டிய தான் காட்டுறாங்க. இந்த ரெட் மண்ட பார்த்தோன்னா, அந்த மாஸ்டர் கூட சண்டை போட்டுன்னுக்குறான். அந்த மாஸ்டர் பார்த்து ரெட் மண்டைய ஓங்கி ஒரு அடி. அப்படியே ரெட் மண்டைக்கு ரத்த கத்தெல்லாம் தெரியுது. ரெட் மண்ட பார்த்தீன்னா, அடி வாங்கின்னுக்குறான் அந்த மாஸ்டர் கிட்ட. ஆனால ஒண்ணுமே முடியல. அப்படியே முட்டி போட்டான். இந்த மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னால வந்து இத ஜெயிக்க முடியல. நான் வந்து சொல்ல வந்தாலும் இந்த பிரமிட் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்குது. இது வந்து நியாயமே இல்ல. இந்த பிரமிடோட சிஸ்டம் அப்படி சொல்லுங்கிறான். அந்த மாஸ்டர் பார்த்து என்ன பார்த்து சொல்லுங்குது. "நீ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மென் கிடையாது. நீ ரொம்ப வீக்கான மென்னு. ஆனா நீ ரொம்ப தைரியமான ஒருத்தன் தான். ஆனா என்ன பண்றது? உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. நீ இப்ப சாக போற" அப்படி சொல்லுது. அதுக்கு வந்து அந்த ரெட்மி சொல்றான், "நீ வாய மூடு. நான் வந்து கண்டிப்பா உன்ன வந்து தோற்கடிச்சுருவேன்" அப்படி சொல்றான். "நான் வந்து பின்வாங்கவே மாட்டேன். இந்த லாஸ்ட் ஒன் மோர் டைம் இன்னும் ஒரு நாள் உன்ன தோற்கடிச்சுருவேன்" அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். "இது ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்கு. இப்ப என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஹீலிங் போஷன் மட்டும் தான். அத குடிச்சு எப்படியாவது நான் வந்து இந்த மாஸ்டர தோற்கடிச்சாகணும்" அப்படி சொல்லிட்டு அவன் ஹீலிங் போஷன் எடுக்குறான். கைவுட்டு தேடுறான் பாக்கெட்ல. பார்த்தா இல்ல. அவன் உடனே ஷாக் ஆகுறான். "அடச்சே! ஹீலிங் போஷன் காணோம். எங்க போச்சு?" அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, "அவ்வளதான் நீ இப்ப சாகப் போற. நான் வந்து உன்ன ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கோசரம்" அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அட்டாக் பண்றதுக்கு இவன் பின்னாடி வந்து நிக்குது. இவன பார்த்தீங்கன்னா, அத கூட நோட் பண்ணாம அப்படியே பேன்னு நிக்கிறான். அந்த ரெட் மண்ட. "சரி, இந்த டஞ்சன் தான் உனக்கான சுடுகாடு. ரெஸ்ட் இன் பீஸ்" அப்படி சொல்லிட்டு ஓங்கி ஒரு அட்டாக் பண்ணுது. இந்த ரெட் மண்டையால பார்த்தா முடியல. அவனுக்கு மயக்கமா வருது. அந்த மாஸ்டர் பார்த்தா, "அவ்வளதான் நீ சாவுடா" அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருது. அந்த ரெட் மண்ட கத்துறான். "எனக்கு வந்து சாகறதுக்கு விருப்பமே இல்ல" அப்படி சொல்லி கத்துறான். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துச்சு. அப்ப பார்த்தா நடுவுல எவனோ ஒருத்தன் வந்து அந்த மாஸ்டரோட கைய ஒரே வெட்டு. ரத்தம்லாம் தெரியுது. இவன யாரோ காப்பாத்திட்டாங்கன்னு கூட தெரியாம அவன் சொல்றான். "என்னுடைய ட்ரீம். என்னோட ஃபர்ஸ்ட் எல்கான் ஆவற ட்ரீம் இங்கேயே முடிய போதா?" அப்படின்னு நினைச்சுக்கிறான். பார்த்தீங்கன்னா காப்பாத்துனது வேற யாரும் கிடையாது. ஹீரோ தான்.
ஹீரோ தான் அந்த மாஸ்டரோட கையில வெட்டு போட்டு வந்து நின்னுங்கிறான். இவனு இவன் கொஞ்ச நேரம் பார்த்தா ஹீரோவ பார்த்தோனே "ஜாங்ராங் நீ நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறான் ஷாக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் முன்னாடி கெத்தா நின்னுக்கிறான். ஹீரோ சொல்றான், "ரெட்டு மண்டை, நீ வந்து அந்த ஆர்க்கிடெக்ட் பொண்ணு என்ன சுடும்போது நீ அந்த புல்லட்ட எனக்கு தடுத்தல்ல. இப்போ அதுக்கு இதுக்கும் சரியா போச்சா? இது வந்து கரெக்ட்டா இருக்குமா?" அப்படின்னு கேட்குறான். "பாடி ட்ரீட்மெண்ட் ஸ்கில், ஹீல்" அப்படி சொன்னோனயும் அந்த ரெட் மண்ட பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகுறான். அவன் கேட்குறான், "நீ நீ எப்படி இங்க வந்த?" அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான், "சன்வு தான் எனக்கு வந்து இங்க அனுப்பிச்சு வச்சாரு" அப்படி சொல்றான். சன்வு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் மண்ணுடைய வைஸ் கில்டி லீடர். அதாவது ஹீரோ வந்து இவ்வளோ நேரமா பேசியிருந்தான்ல, அவன் தான் சன்வு. இப்ப தான் பேரே சொல்றாங்கோ. இப்ப வந்து ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த வைஸ் கில்ட் மாஸ்டரும் பேசியிருந்தாங்கல்ல, அத காட்டுறாங்க. "நீ வந்து என்ன நெனச்ச? சி ஆஃப் ஃபர்கெட்டன் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி டஞ்சன் கிடையாது. நீ வந்து குழுவா போனாலே அதுல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ வந்து தனியா போனா அது வந்து செம்ம டஃப் ஆயிடும். உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது" அப்படி சொல்றான். அதுக்கு வந்து ஹீரோ கேட்குறான், "அப்படின்னா நான் என்ன பண்றதுன்னு?" கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், "நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நீ வந்து எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணா, அது நான் வந்து அது உன்ன உள்ள போறதுக்கும் அது மட்டும் கிடையாது. உனக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கும் நான் வந்து ஆளுங்கள ஹெல்ப் பண்றேன்." அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். "சரி, இப்போ வந்து நான் எப்படி அங்க போறது?" அப்படி கேட்கவுடனே ஹீரோ வந்து கேட்கவுடனேயும் அவன் சொல்றான், "இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது." அப்படி சொல்லிட்டு அவனையும் அவனுடைய சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் ஹீரோவ வந்து அங்கருந்து இங்க டெலிபோர்ட் பண்ணிக்கிறான். ஹீரோ தான் சொல்றான் அந்த ரெட் மண்டகிட்ட, "உன்னுடைய வைஸ் கில்டு மாஸ்டரோட டெக்னிக்கல் ஸ்கில் ரொம்பவும் அட்வான்ஸா இருக்கு. ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. நான் அவர் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்பாருன்னும் அது மட்டும் கிடையாது. இவ்வளோ ஸ்கில்ஸ் அவர் கையில வச்சுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல." அப்படி சொல்றான். உடனே அந்த ரெட் மண்ட சொல்றான், "ஆமா, அந்த சன்வு அவன் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷன்." அப்படி சொல்றான். "சரி, அவன் பேசுனது போதும். இப்போ வா நம்ம போய் அந்த மாஸ்டர போட்டு தரலாம்." அப்படி சொல்றான். ஹீரோ சொல்றான், "சரி" சொல்றான். உடனே அந்த ரெட் மண்ட சொல்றான், "நீ வந்து அவ்வளோ ஈஸியா எடுத்துக்காத இந்த மாஸ்டர. இது ஒண்ணும் நார்மல் மாஸ்டர் மாரி கிடையாது. இதோட பவர் ரொம்பவும் அதிகமா இருக்குது." அப்படி சொல்றான். ஹீரோ சொல்றான், "சரி நம்ம டீம் அப் பண்ணி இத சாவடிக்கலாம்." அப்படி சொன்னோனயும் அந்த ரெட் மண்ட சொல்றான், "நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எல்கான் வாரியர் ஆவறதுக்கோசம் எப்போ டீம் அப் பண்ணது. எனக்கு ஞாபகமே இல்ல எப்ப டீம் அப் பண்ணேன்னு. இப்போ உன் கூட டீம் அப் பண்ணத நெனச்ச உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. நீ தான் இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் எல்கான் வாரியரா இருக்கும்போது என்னுடைய டீம்மேட்." அப்படி சொல்றான். ஹீரோ அப்படியே சொல்றான். இப்ப அந்த மாஸ்டர் உடனே சொல்லுது, "இன்னொரு பெர்சனா? ஆனா இந்த மெட்டீரியல் ஆர்ட் ஸ்பிரிட் கிட்ட இதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது." அப்படி சொல்லுது. உடனே அது கைய தூக்கி ஒரு தண்டற மாரி சவுண்ட் பண்ணுது. "நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்னோட பவர்ஃபுல் சொல்லிட்டு என்னைய ஏளனமா பேசுறீங்கல்ல?" அப்படி சொல்லிட்டு ஒரு பவர் ஒண்ணு யூஸ் பண்ணுது. "சரி, எப்படி இருந்தாலும் நீங்கலாம் இங்கேயே சாக போறீங்க." அப்படி சொல்லிட்டு அது ஒடனே ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுது. ஸ்கில்ல யூஸ் பண்ணி அதோடைய வெப்பன சவுண்ட் பண்ணுது. காட் ஆஃப் வார் சொன்னோனே அது கையில ஒரு ஸ்பியர் ஒண்ணு வருது. "இதுதான் என்னுடைய ஸ்பியர் ஆஃப் வார். இது மூலமா நீங்க சாக போறீங்க." அப்படி சொல்லிட்டு அது எடுத்து தரையில ஓங்கி ஒரு அடி. "நீங்க எல்லாம் எல்லுக்கு போறீங்கடா." அப்படின்னு சொல்லி தரையில ஒரு அடி அடிச்சோனயும் ஒரு பெரிய லைட்னிங் மாரி அப்படியே வானத்துக்கு போது. அந்த மாஸ்டர் சொல்லுது, "இதோ இதுதான். இதுதான் என்னுடைய உண்மையான பவர்." அப்படி சொல்லுது. பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் கன்னா பின்னான்னு தெரிக்குது. இத சொல்றான், "இது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. நான் எனக்கே நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நான் வந்து ஆபத்துல மாட்டின்னுக்கிறேன்." அப்படின்னு இத வந்து இதில ஜோக் பண்றான். ரெட் மண்ட சொல்றான், "இது ரொம்பவும் பவர்ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல." அப்படி சொல்றான். அது மட்டும் கிடையாது, அதோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் ரொம்ப பவர்ஃபுல் அப்படி சொல்றான். இவங்க பேசினே இருக்கும்போது நடுவுல பார்த்தீங்கன்னா, ஸ்கெலிட்டன் எல்லாம் சவுண்ட் ஆகுது. அன்டெட் எல்லாம். ஹீரோ பார்க்குறான். இதோட பவர் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் இவனும் இன்னும் அந்த அன்டெட் எல்லாம் சமனானத பார்க்கவே இல்ல. ஹீரோ சொல்றான், "இந்த பாஸு இந்த சிஎஃப் ஃபர்கட்ஃபுல்லோட பாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு இந்த பாஸோட லெவலு." அப்படி சொல்றான். அந்த ரெட் மண்ட சொல்றான், "இது வந்து அவ்வளோ மேட்டர் கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்தா இத சிம்பிளா தோற்கடிச்சிடலாம்." அப்படி சொல்றான். "ஏன்னா அது தனியா மட்டும் தான் இருக்கு." அப்படி சொல்றான். ஏன்னா இவங்க ஒண்ணும் அந்த ஸ்கெலிட்டன் மாஸ்டர் வந்து சமனானத பார்க்கல. அப்படின்னு கெத்தா சொல்லியிருக்கும்போது, அப்பதான் திடீர்னு அவனுக்கு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அந்த ஸ்கெலிட்டன் மாஸ்டர் சமன் ஆச்சுல்ல அந்த அண்டர் எல்லாம். அத பார்த்துட்டு தான் ஷாக் ஆகுறான். "இந்த அண்டர் சோல்ஜர் இது எப்படி இங்க வந்தது?" அப்படின்னு செம்ம ஷாக் ஆகுறான். அந்த மாஸ்டர் தான் சொல்லுது, "நீங்க நீங்க எல்லாம் இங்க சாக போறீங்க." அப்படி சொல்லுது கொடூரமா. பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட மாஸ்டரு. அப்படியே 100 சோல்ஜர்ஸா இருக்கு. அப்படியே ஒரு படையே இருக்கு. "நீங்க நீங்க எல்லாம் இங்க சாக போறீங்க. 100 போங்க அட்டாக் பண்ணுங்க." அப்படி சொன்னோனே அந்த 100 எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு போகுது. வேகமா ஹீரோ படையெடுத்து அப்படியே கோரமா சிரிச்சுக்கினே போதுங்க. ரெட் மண்ட சொல்றான், "அவ்வளவுதான் நம்ம கதை இங்கேயே முடிஞ்சுது. நீ வந்து உன்ன சீக்கிரமா காப்பாத்தின்னு போ." அப்படி சொல்றான். ஹீரோ அந்த ரெட் மண்டைய பார்த்து சொல்றான், "என்ன? நீ இவ்வளோ சிம்பிளா கிவ் அப் பண்ணிட்டியா? ஹஹஹ. இனிமே தான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்குது." அப்படி சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.